பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறையில் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். வயதின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக இப்போட்டியானது நடத்தப்பட்டது. இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் அருகே உள்ள வ.உ.சி. கலையரங்கத்தை ஒட்டி 11 அடி உயரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி. சிதம்பரனாரின் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் முன்னிலையில் புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் சிலையை திறந்து வைத்தார். புதுக்கோட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுக்கோட்டை மகாராணி இன்னர்வீல் கிளப் சார்பில் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு கண் தானம் செய்வது குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 5 நாட்களாக விவசாயிகள் எடுத்து வந்த எள் மற்றும் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்ட போது முறையான பண பரிமாற்றம் இல்லை என கூறி விவசாய பொருட்களை திருப்பி எடுத்து செல்ல கூறியுள்ளனர். இந்நிலையில் தேங்கி கிடக்கும் விவசாயிகள் விளைபொருட்களை கொள்முதல் செய்து நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பின்பக்க கதவு வழியாக அவசரமாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் வெளியேறினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளார். அப்போது கூட்ட நெரிசல் காரணமாக ஜான்குமார் கையில் எடுத்து வந்த 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர் நோட்டுகளை தனது உதவியாளரிடம் கொடுத்துள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அமைச்சரின் உதவியாளரிடம் இருந்த அமெரிக்க டாலர் நோட்டுகளை திருடி சென்றுள்ளனர். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வழக்கறிஞர் சேமநல நிதியை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், 3 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் இருப்பதை முறையான விசாரணையின்றி தீர்ப்புகளை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியதை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை பாலாற்றங்கரை அருகே அமைந்திருக்கக்கூடிய தென்னை பண்ணை அருகே காதல் ஜோடி தனிமையில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கிவிட்டு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தை பொது வழியாக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக கடந்த 2007ஆம் ஆண்டு பட்டா பதிவு செய்து கொடுத்துள்ளார். இதனை அடுத்து அப்பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. தற்போது அங்கு கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக பூமி பூஜை போடப்பட்ட நிலையில் ரமேஷின் சகோதரர்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெகதீசன் ஆகியோர் பிரச்சனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆதியூர் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மனு கொடுத்தோம்,
மீறி இப்போ இந்த ரோடு இப்போ காவா எடுக்கிறதுக்கு வண்டி ஜேசி போகும்போது இங்கே இருக்கிறவங்க அதை நிறுத்திட்டாங்க. யாருன்னா 2 வீட்டுக்காரு, அவங்க அண்ணன் தம்பிங்களே தான் 2 வீட்டுக்காரு விற்றவரும் அவங்க கூட பிறந்தவங்கள வித்துட்டாங்க. நாங்கள் வித்தது அந்த பறந்து மட்டும்தான், அந்த 100 மீட்டருக்கு நாங்கள் விற்கலன்னு சொல்லிக்கிறாங்க. பிளாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இப்போ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துட்டோம். பேச்சுவார்த்தைன்னு போனாக்க தகாத வார்த்தைகளாக பேசி எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க. இதால் நாளைக்கு பெரிய இஷ்யூவாக பிரச்சனை ஆகும்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு காலையில் இது ரோட்டில் சாலை மறியல் போடலாம் அப்படின்னு எல்லாரையும் வர வச்சு இப்போ பேசி சாலை மறியல் போடலாம்னு உட்காந்துருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பிகேடி நகர் பகுதியில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் புதர்மண்டி கிடப்பதால் விஷப்பூச்சிகளும் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காவேரிப்பட்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அதில் காவேரிப்பட்டு பால் கூட்டுறவு சங்கத்தின் பால் உற்பத்தியாளர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும், 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான தணிக்கையை சரியான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காவேரிப்பட்டு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து நான் பால் உற்பத்தியாளர். நான் கடந்த 4 வருஷமாக பால் பட்டோட வந்தாலும் போனஸு இன்சென்டிவ் இதெல்லாம் தந்துட்டு இருந்தாங்க. எதுவுமே வரதில்லை சுத்தமாகவே. இப்போது 3 வருஷமாகவே கேட்டு லாஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 4500லேருந்து 5000 லிட்டர் வரையும் பால் வருது. திருப்பத்தூர் மாவட்டத்திலே நம்பர் 1 காவேரிப்பட்டு சொசைட்டி இருக்குது. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட மனு தரத்துக்கு வந்திருக்கோம். இதை நம்ம மாவட்ட கலெக்டர் சரி பார்த்து சீர் செய்யுமாறு நாங்கள் பணியோடு கேட்டுக்கிறோம். வேலூர் மாவட்டம் வளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் அதே பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் கஜேந்திரனை கைது செய்த மேல்பட்டி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.